قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها. صدق الله العلي العظيم. وقال الله تعالى في موضع آخر: والله جعل لكم من بيوتكم سكنا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், ஓலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரத்து அலைஹா, இந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்பது மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருளாக இருக்கின்றது. அதனால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும், உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும், உங்களையும் உங்கள் பிள்ளை செல்வங்களையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளை, உங்கள் குடும்பத்தினரை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு கடமை. ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளைகளை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு கணவராக இருக்கக்கூடியவர் தன்னையும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்படியாக அல்லாஹ்வினுடைய கட்டளை உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் வீட்டு ஆட்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஒரு வீடு சிறப்பாக அமைந்தால், ஒரு குடும்பம் சிறப்பாக அமைந்தால், நல்ல முறையில் இருந்தால் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு குடும்பம், ஒரு வீடு சிறந்ததாக அமையவில்லை, நல்லொழுக்கம் உள்ளதாக இருக்கவில்லை, நற்குணமுடையவர்களாக அந்த குடும்பத்தினர்கள் இல்லை என்றால் அவர்கள் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்வது மிக முடியாத காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீடு என்பது
மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை. ஒருவருக்கு ஒரு வீடு தேவை. வீடு இருந்தால் தான் அவர் தன்னுடைய அந்த வாழ்க்கையை சிறப்பாக கழிக்க முடியும். அந்த வீட்டில்தான் மனிதன் பிறக்குகின்றான். கருவுற்றதிலிருந்து பிறக்கும் வரை தாய் தங்கி நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு வீடு தேவை. பிறந்து தவழுகின்றான், நடக்க ஆரம்பிக்கின்றான், சிறுபிராயத்தை கழிக்கின்றான், வாலிப பருவத்தை கழிக்கின்றான், திருமணம் முடிக்கின்றான், பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றான். வாலிபம் கழிந்து வயோதிகம் அடையும் வரை தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு ஒரு மனிதனுக்கு சிறந்ததாக அமைய வேண்டும். ஒரு மனிதனுக்கு வீடு சிறந்ததாக அமைந்து விட்டதென்றால் அவன் வாழ்க்கை மிக இன்பமானதாக கழியும். ஒரு மனிதனுக்கு வீடு இல்லை, அந்த வீட்டுக்காக அவன் கஷ்டப்படுகின்றான், துன்பப்படுகின்றான், இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிக நிம்மதியான வாழ்க்கையாக அமைவது மிக அரிதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளில் ஒரு மிகப்பெரிய அருள்கொடை ஒன்று, ஒரு மனிதனுக்கு தங்குவதற்கு ஒரு அழகான, அமைதியான, நல்ல இலகுவான ஒரு வீடை அல்லாஹ் கொடுத்தது. எத்தனை பேர் வீடு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் பிளாட்பாரங்களில் தூங்கக்கூடியவர்களை பார்க்குறோம். சிலர் 2 கொட்டாயில் தூங்குறாங்க. சிலர் குடிசைகள், ஓட்டு வீடுகள், பாலடைந்த வீடுகள், ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த வீடு என்பது அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றான், உங்களுடைய வீடை நிம்மதியானதாக தங்குமிடமாக ஆக்கியிருக்கின்றான். வீடு என்பது அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய தங்குமிடமாக. ஒரு மனிதன் காலையிலிருந்து உழைத்து 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 தன்னுடைய ஓய்வுக்காக ஒரு இல்லம் இருக்கும் பொழுது அந்த ஓய்வை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். மீண்டும் அவன் உழைக்க முடியும். உண்ணுவதற்கு ஒரு வீடு இருக்கும் பொழுது அங்கு சென்று சமைத்து சாப்பிட முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அங்கமாக ஒரு வீடு அமைகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே உங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி இருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்தில் சுற்றி திரிந்தது போன்று நீங்கள் சுற்றி திரிய வேண்டாம். பெண்களே உங்கள் வீட்டிலே தங்கி இருங்கள் என்று அல்லாஹ் பெண்களுக்கு மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றான். பெண்கள் வெளியில் போனாங்கன்னு சொன்னால் பல ஃபசாதுகள் ஏற்படுகிறது. அதிகமாக வெளியில் சுத்த விடக்கூடாது என்பதும் மார்க்கத்தினுடைய கட்டளை. பெண்களே உங்கள் வீட்டிலேயே தங்கி இருங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்ப வீடு என்பது ஒரு மனிதனுக்கு ஆக மிக முக்கியமான ஒரு அம்சம், வாழ்க்கையினுடைய தேவை. அன்பானவர்களே, ஒரு ஹதீஸ்ல வருது, நபி அவங்க சொன்னாங்க, தூபா லிமன் மலக்க லிசானஹு, ஒரு மனிதன் தன்னுடைய நாவை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டான் என்றால் நபி அவங்க சொன்னாங்க 3 விஷயத்தை குறிப்பிட்டு, அவனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அவன் சந்தோஷம் அடையட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். 3 விஷயம். முதலாவதாக, ஒருவன் தன்னுடைய நாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். எல்லா விஷயம் கட்டுப்பாடு இல்லாமல் பேசுறதில்ல. அப்படிப்பட்டவனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். வவசிஅஹு பைத்துஹு, விசாலமான தங்குமிடம் இருப்பவனுக்கும் சுப செய்தி உண்டாகட்டும். அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்திருக்கிறான், விசாலமான வீடு இருக்குது. அவரும் சுப செய்தி உண்டானவர், மகிழ்ச்சிக்குரியவர் என்று நபி அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. வபகா ஹதீஅத்திஹி, தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுகின்றானே அந்த மனிதனும் சுப செய்தி உண்டாகட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சி அடையட்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு விசாலமான வீடை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் அவன் சந்தோஷப்பட தகுதியானவன். ஒரு குடும்பம் சிறந்ததாக அமைய அந்த குடும்பத்தில் மிக முக்கியமான ஒன்று, அந்த குடும்பத்து குத்துவிளக்காக இருக்கக்கூடிய பெண்மணிகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் சிறந்ததாக அமைவதற்கு ஒரு பெண் காரணமாக இருக்கின்றாள்.
ஹதீஸுடைய வார்த்தைகள். அதாவது சொல்லுவாங்க, ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு சாலிஹான பெண் வந்தால் அந்த குடும்பத்தில் பரக்கத்து உண்டாகும். ஒரு பெண்மணி நற்குணம் இல்லாத ஒரு பெண்மணி, நல்ல முறையில் வளர்க்கப்படாத ஒரு பெண்மணி ஒரு குடும்பத்தில் நுழைகிறார் என்றால் அங்கு கஷ்டமும் துன்பமும் சண்டையும் சச்சரவும் நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். எல்லாம் அனுபவபூர்வமான விஷயம், எல்லோருக்கும் தெரியும். ஒரு பெண்ணை கட்டி கொடுத்த பிறகு அந்த வீடு ரெண்டா பிரிகிறதும், ஒரு பெண்ணை கட்டி கொடுத்த பிறகு அந்த வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வர்றது அந்த பெண்ணுடைய தன்மையை பொறுத்து இருக்கின்றது. அதனால் தான் உங்களுடைய வீட்டு பெண்மணிகளை சிறந்தவர்களாக தேர்ந்தெடுங்கள். அல்லாஹு தஆலா வீட்டோடு சேர்த்து குர்ஆன்ல பல ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறான். அதில் பெண்களை தான் குறிப்பிடுகின்றான். உதாரணத்திற்கு வலா தஹ்ருஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, உங்கள் பெண்களை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டாம் என்று சொல்லும் பொழுது பெண்களை அங்கு குறிப்பிடுகின்றான். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களை வீட்டில் நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொல்லும் பொழுதும் அங்கு பெண்களை குறிப்பிடுகின்றான். வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே உங்களுடைய வீட்டில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்லும் பொழுதும் அங்கு பெண்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு பெண் திருமணம் முடித்து ஒரு ஆணுடைய வீட்டிற்கு சென்று விட்ட பிறகும் அங்கு அந்த வீடு ஆணுக்கே சொந்தமானதாக இருந்தாலும் பெண்ணைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிட்டு வீட்டையும் பெண்ணையும் குறிப்பிட்டு சொல்வதனால் ஒரு வீடு சிறந்ததாக அமைவதற்கு மிக முக்கியம் சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பது. அதனால் தான் நபி அவங்க சொன்னாங்க, அத்துன்யா மத்தாஉம், இந்த உலகம் என்பது சிறிது காலம் இன்பமானது. இந்த உலகம் என்பது சிறிது காலம் இன்பமானது. வகைரு மத்தாஇத் துன்யா, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்லேயே சிறந்தது எது தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, சிறந்த பெண்மணி. சிறந்த பெண்மணி ஒரு மனிதனுக்கு துணைவியாக அமைந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் இன்பம். ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவி அமையவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் துன்பம். அதுதான் உண்மை. அன்பானவர்களே, எத்தனை குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பிரச்சனைகள்ல கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. பெண் சரியில்லை அல்லது கணவன் சரியில்லை, எல்லோருக்கும் 2 பேருக்கு மத்தியில் பிரிவினை, சண்டை சச்சரவு, பிள்ளை ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, தாயினுடைய அன்பு கிடைக்காமல், தந்தையினுடைய அன்பு கிடைக்காமல், 2 பேருக்கு மத்தியில் பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கு முக்கிய காரணம் அந்த குடும்பத்தில் 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லை. அதற்கு முக்கியமாக பெண்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, பெண்களை குறை சொல்வதற்காக நான் பயான் செய்யவில்லை. பெண்களை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். அன்பானவர்களே, திருமணம் என்பது அல்லாஹு தஆலா சிறந்த பெண்மணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். நபி அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி விஷயத்தில் உங்களுக்கு சிறந்த நற்குணமுடையவர்களாக நீங்கள் பொருந்தி கொண்டால் அந்த பெண்மணியை தேர்ந்தெடுங்கள். ஒரு பெண்மணி விஷயத்தில், அந்த குடும்ப விஷயத்தில் சிறந்த நற்குணம் இல்லை என்றால் அந்த பெண்மணியை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்றும் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, இதா அதாக்கும் மின் தர்லௌன குலுகஹு வ தீனஹு, ஒரு வரன் உங்களிடத்தில் வருது, ஒரு பெண்மணி சம்பந்தமான வரன் வருகிறது என்றால் அந்த பெண்மணியுடைய, அந்த மணப்பெண்ணினுடைய நற்குணத்தையும் மார்க்கத்தையும் நீங்கள் பொருந்தி கொண்டால், நல்ல குணமுடைய பெண்ணாக இருக்குங்க, நல்ல குணம், நல்ல உதவக்கூடிய பெண் பிள்ளையாக இருக்குது, நல்ல குணமுடைய பிள்ளையாக இருக்குது, அமைதியான பிள்ளையாக இருக்குது, தாய் தந்தைக்கு சேவை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்குது, நல்ல மார்க்கத்தை கற்றறிந்த குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளையாக இருக்கின்றது, தொழுகக்கூடிய பிள்ளையாக இருக்கின்றது என்று நீங்கள் அந்த பெண்ணை கொண்டு நீங்கள் பொருந்தி கொண்டால், நபி அவங்க சொன்னாங்க, ஃபஸவ்வஜூஹு, அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். அப்படி நீங்கள் திருமணம் முடித்து வைக்கவில்லை என்றால், இல்லா தஃஅலூஹு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத், அப்படி நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் இதன் காரணமாக உங்களுக்கு ஃபசாதுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோவினைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னார்கள்.
சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால்தான் ஒருவர் தீன் குணமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தால் வாழ்நாள் மிக இன்பமாக அமைகிறது. நபி அவங்க சொன்னாங்க, ஸலாசுத்து யதுஊனல்லாஹ ஃபலா யஸ்தஜாபு லஹும். 3 மனிதர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுல ஒன்று, ரஜுலுன் கானத் தஹ்தஹு இம்ரஅத்துன் சய்யிஅத்துல் குலுகி. ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் முடித்திருக்கின்றார், அந்த பெண்மணியிடத்தில் நற்குணம் என்பது இல்லை. நற்குணம்னா என்னங்க? கெட்ட குணமுடைய பெண்மணியாக அந்த பெண்மணி இருக்கின்றார். எல்லா விஷயத்திலும், குடும்ப விஷயத்திலாக இருக்கட்டும், மனைவி தன்னுடைய கணவனுடைய விஷயத்திலாக இருக்கட்டும், அல்லது தீய குணம், ஏற்றுக்கொள்ளத்தக்க குணம் இல்லை அந்த பெண்மணியிடத்தில். அடிக்கடி சண்டை போடுகின்றாள், கணவனை மதிப்பதில்லை, குடும்பத்து பெரியவர்களை மதிப்பதில்லை, கணவனுடைய தேவையை நிறைவேற்றுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் முடித்து வைத்திருக்கின்றார். அவருடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். எதுவரை என்றால் அவர் தலாக் விடுவரை. ஹதீஸுங்க. இதில் நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், திருமணம் முடித்து தீய குணமுடைய பெண்கள் எல்லாத்தையும் தலாக் விடணும் என்று மார்க்கம் சொல்லலை. அவங்களை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் தங்களுக்கு மத்தியில் பெரியவங்களை வச்சு இன்ன குறை இருக்கின்றது, இதை சரி செய்து கொள் என்று பல தடவை அந்த பெண்மணியை பேசி பேசி அப்படியும் அது சரியாகவில்லை என்றால், அந்த தீய குணத்தை அந்த பெண்மணி திருத்திக் கொள்ளவில்லை என்றால் தலாக் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. ஒரு மனிதன் அந்த பெண்மணியிடத்தில் தீய குணம் இருந்தாலும் பரவாயில்லை, நான் கடைசி வரையும் பொறுமையோடு இருப்பேன் என்றால் அவருடைய பொறுமைக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அன்பானவர்களே, இரண்டாவதாக நபி அவங்க சொன்னாங்க, வரஜுலுன் கானலஹு அலா ரஜுலின் மாலின் வலம் புயூத்திஹி அலைஹி. ஒருவர் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கின்றார், அந்த செல்வத்தை ஒரு மனிதருக்கு கொடுக்கின்றார், கடனாக கொடுக்கின்றார். வலம் யுஷ்ஹித் அலைஹி. அந்த கடன் கொடுக்கும் பொழுது யாரையும் சாட்சியாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய துஆவும் கபூல் செய்யப்படாது. கடன் கொடுக்கும்போது 4 பேர்த்த 2 பேர்த்தையாவது சாட்சியாக வச்சு கொள்ளணும். இவருக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், கடன் கொடுத்துருக்கேன், அவருக்கு திருப்பி கொடுக்கணும், அதை சாட்சி கையெழுத்து வாங்கி வைத்து கொண்டால் சிறந்தது என்றே நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. வரஜுலுன் அத்தா மாலன் சஃபீஹன். ஒரு அறிவில்லாத, நல்ல அறிவில்லாத ஒருவரிடத்தில் தன்னுடைய செல்வத்தை கொடுப்பதும் கொடுக்கக்கூடியவருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அறிவில்லாதவர்னா என்னங்க? அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்றான், வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும். உங்களுடைய செல்வத்தை அறிவில்லாதவர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்றான். அதனால செல்வம் என்பது அறிவில்லாதவர்கள் கையில் கொடுத்தா அது நஷ்டம்தான், குர்ஆனுடைய ஆயத்து. அப்ப இந்த 3 விஷயத்துல முதலாவதாக நபி அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஒரு தீய குணமுடைய பெண் தன் வாழ்க்கையில வரும் பொழுது அதை திருத்துவதற்கு முயற்சி செய்தும் அந்த பெண்மணி திருந்தவில்லை என்றால் அவரை தலாக்கு விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அது தலாக்கு விடவில்லை என்றால் அவருடைய துஆவும் கபூல் செய்யப்படாது. இது ஹதீஸுடைய வார்த்தை. அன்பானவர்களே, அதனால ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கும் பொழுது 3 விஷயத்திற்காக திருமணம் முடிக்குமாறு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 4 விஷயம். ஒன்று, தன்கிஹுல் மர்அத லிஅர்பஇன். 4 விஷயத்திற்காக திருமணம் முடிக்கக்கூடிய வழக்கம் என்பது இருக்கின்றது மக்களிடத்தில். ஒன்று, லி மாலிஹா. அந்த பெண்ணிடத்தில் செல்வம் இருக்குது, அதற்காக சில பேர் திருமணம் முடிக்கிறாங்க. செல்வம், நிறைய சொத்து இருக்குங்க, திருமணம் முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வலி ஹசபிஹா. நல்ல சிறந்த குடும்பம், அந்த குடும்பத்தை பார்த்து திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. வலி ஜமாலிஹா. அழகான பெண்மணி, பெண்ணிடத்தில் நல்ல அழகு இருக்குது, அதை பார்த்து திருமணம் முடிக்கின்றார்கள். வலி தீனிஹா. அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கின்றது, அதற்காக திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் இந்த 4 விஷயத்தில் நபி அவங்க சொன்னது, ஃபல்ஃபுர் பிதாத்தி தீன். தீனுடைய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்.
தீன் மார்க்கம் அந்த பெண்ணிடத்தில் இருக்குது. தொழுகக்கூடிய பெண்மணியாக இருக்குது, நற்குணமுடைய பெண்மணியாக இருக்கின்றது, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெண்மணியாக இருக்கிறது என்றால் அந்த பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதனால உங்கள் வாழ்வு சிறக்கும் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு செல்வத்திற்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க, அழகுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க, நல்ல குடும்பம் உயர்ந்த குலம் என்பதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் தீனுக்காக தேர்ந்தெடுப்பதில்லை. அதனால தான் குடும்பத்தில் கஷ்டம், அதனால தான் சிரமம், அதனால தான் 2 குடும்பமும் பிரிந்து இருக்கக்கூடிய காரணம். அன்பானவர்களே, அதனால் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் நற்குணத்திற்காக, தீனுக்காக, மார்க்கத்தினுடைய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த பெண்ணு நம்ம வீட்டில் வந்தா அவளும் நிம்மதியாக தொழுகக்கூடிய பெண்மணியாக இருப்பாள், கணவனை கண்ணியப்படுத்துவாள், குடும்பத்து பெரியவர்களை கண்ணியப்படுத்துவாள், குர்ஆன் ஓதுவாள், தொழுகுவாள். அதனால் குடும்பத்தில் பரக்கத்து ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலும் ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளை சிறந்த பிள்ளையாக வளர்த்தெடுப்பாள். இதுவெல்லாம் முதல் தேர்ந்தெடுப்பது, நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதில்தான் இருக்கின்றது என்பது நபி அவர்களுடைய ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட ஒருவர் வாரார், தன்னுடைய பிள்ளையை அடித்து அழுக வைத்து இழுத்து கொண்டு வருகிறார். தன்னுடைய மகனை இழுத்து கொண்டு வருகிறார். வந்து சொல்றாங்க, இந்த பையன் என் பேச்சையே கேட்கறது இல்லை, தந்தை சொல் பேச்சு கேட்காத பிள்ளையா இருக்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான், இந்த பையனை நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு தன் உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீனா இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பஞ்சாயத்து வைக்கின்றார். அப்ப அந்த பையன் சொல்றான், உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறான், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறான். அப்ப 3 விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் 3 விஷயம். முதலாவதாக ஐ யன்தகிய உம்மஹு, சிறந்த பெண்மணியை, தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு தந்தை திருமணம் முடிக்கும் பொழுது சிறந்த பெண்மணியை, தக்வாவுடைய பெண்மணியை, சிறந்த பெண்மணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். வயுஹ்சினு இஸ்மஹு, அழகான பெயரை வைக்க வேண்டும். தந்தையுடைய கடமைகளில் முதலாவது நல்ல தாயை தேர்ந்தெடுக்கணும், அடுத்து நல்ல பெயர் வைக்கணும். வயுஅல்லிமுஹுல் குர்ஆன், மூன்றாவதாக குர்ஆனை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முக்கியமான 3 கடமை, தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. இது சொன்ன பிறகு அந்த பையன், அந்த சிறுவன் சொல்றான், இந்த 3 கடமையையும் என் தந்தை எனக்கு செய்யலை. தாயை தேர்ந்தெடுத்தார். என்னுடைய தாய் ஒரு நெருப்பு வணங்கி, சூடானை சார்ந்த நெருப்பு வணங்கி பெண்மணியை எனக்கு தேர்ந்தெடுத்தார் என் தந்தை. இரண்டாவதாக நல்ல பெயரும் எனக்கு வைக்கவில்லை. ஜுஹுல் என்ற பெயர், ஒரு புழுவுடைய பெயரை எனக்கு வைத்தார். மூன்றாவதாக எனக்கு குர்ஆனையும் கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த 3 கடமைகளையும் என் தந்தை எனக்கு செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி சிறந்த பிள்ளையாக இருக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, தன்னுடைய அந்த தந்தையிடத்தில் கேட்டாங்க, அந்த பையனுடைய தந்தையிடத்தில், நீ என்னிடத்தில் இவருடைய குற்றத்தை சொல்ல வந்திருக்கிற, நீயே அவனுக்கு மிகப்பெரிய அநீதி செய்திருக்க, அவன் மீது நீயே அநீதி செய்திருக்கும் பொழுது நீ எப்படி என்னிடத்தில் அந்த குற்றத்தை சொல்ல வந்தாய் என்று கேட்கிறான். நீயே அவனுடைய கடமையை நிறைவேற்றாத போது அவன் எப்படி உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அன்பானவர்களே, அப்ப ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது ஆக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து, ஒரு குடும்பம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பரக்கத்தும் நிம்மதியும் வர வேண்டும் என்றால், நபி அவங்க சொன்னாங்க, மஸலுல் பைத்தில்லதி யذ்குருல்லாஹ ஃபீஹி, எந்த வீட்டில் அல்லாஹ்வினுடைய திக்ர் செய்யப்படுமோ, வல் பைத்தில்லதி லா யذ்குருல்லாஹ ஃபீஹி, எந்த வீட்டில் அல்லாஹ்வினுடைய திக்ர் செய்யப்படாதோ, மஸலுல் ஹய்யி வல் மையித், உயிருள்ளவனுக்கும் உயிரில்லாதவனுக்கும் உள்ளதை போன்று. ஒரு மையத்து இருக்குது, அந்த மையத்தை எவ்வளவுதான் அலங்கரித்தாலும் சில நேரத்தில் என்ன ஆயிருங்க, துர்வாடை வர ஆரம்பிச்சு. நல்ல அக்தர் போட்டு அலங்கரிச்சிருக்கோம், நல்ல ஆடை அணிவிச்சிருக்கிறோம், நல்ல ஆடை அணிவிச்சு நல்ல அக்தர் போட்டு நறுமணம் கமக்க செஞ்சிருக்கிறோம்.
சில நாட்களுக்கு பிறகு புழுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும், துர்வாடை வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்? அது மையத்து. அதே போன்றுதான் ஒரு வீடை நம்ம எவ்வளவுதான் அலங்காரமாக கட்டி இருக்கிறோம், அந்த வீட்டுக்கு நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம், நல்ல விளக்குகளை போட்டிருக்கிறோம், குர்ஆன் ஓதுறதில்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதில்ல, தொழுகிறதில்ல. அப்ப அந்த வீட்டு எப்படிப்பட்ட வீடுங்க? ஒரு மையத்திற்கு சமமான வீடு என்று நபி அவங்க சொன்னாங்க. அப்ப வீடு சிறந்ததாக அமைய வேண்டும் என்றால் நபி அவங்க சொன்ன அடுத்த விஷயம் அல்லாஹ்வினுடைய திக்ர் அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக, இதா தகல ரஜுலுன் பைத்தஹு ஃபதகரல்லாஹு இன்த துகூலிஹி, ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நுழைந்தால், பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம பிஸ்மில்லா என்று கதவு திறக்கிறார், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வீட்டுக்குள்ள நுழைகின்றார். பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் நபி அவங்க சொல்றாங்க, வைந்த தஆமஹு, நபி அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டில் ஷைத்தானுக்கு உணவு என்பது கிடையாது. ஷைத்தான் சொல்லுவான், வகால ஷைத்தானு லா மபீத லக்கும் வலா ஆஷ, ஷைத்தான் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லுவான், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உணவு இங்கே கிடையாது, தங்குமிடமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்தால் அந்த ஷைத்தானுக்கு அங்கு தங்குமிடமும் கிடையாது, உணவும் என்பது கிடையாது. இப்போ ஷைத்தான் நம்ம பேர் சொல்லாமல் உள்ள நுழையும் பொழுது நம்மளோடு சேர்ந்து ஷைத்தானும் வந்துடுறான், நம்மளோடு சேர்ந்து ஷைத்தானும் குடிகொள்றான், நம்மளோடு சேர்ந்து படுக்கின்றான், நம்மளோடு சேர்ந்து உணவு உண்ணுகின்றான். அப்போ எங்க சந்தோஷம் வரும்? கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவை உண்டு பண்ணுகின்றான், பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைகளுக்கு மத்தியில் சண்டை சச்சரவை உண்டு பண்ணுகின்றான். அதனால வீட்டுக்கு நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நுழைய வேண்டும். அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக வருகின்றது, நபி அவங்க சொன்னாங்க, வைதா தஹல ஃபலம் யதுகுரில்லாஹ, ஒரு மனிதன் வீட்டில் நுழையும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் பிஸ்மில்லா என்று சொல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள நுழைகின்றார், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் நுழைகிறார் என்றால் ஷைத்தான் சொல்வான், அதரக்துமுல் பை மபீத, எனக்கு இங்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது, இங்கே தங்குறதுக்கு நமக்கு இன்னைக்கு இங்கே தான் தங்க போறோம்ப்பா, தங்க வீடு கிடைச்சிருச்சு. வைதாலம் எதுக்குரில்லாஹ இந்த தஆமிஹி, பிஸ்மில்லா சொல்லாம ஒருத்தர் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் ஷைத்தான் சொல்லுவான், கால அதிரத்துமுல் மபீத வல் ஆஷ, இங்கே தங்க இடமும் கிடைச்சிருச்சு, உணவும் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு வீட்டில் நம்ம பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை திக்ர் செய்து நம்ம உணவு உண்ண வேண்டும், வீட்டுக்குள் நுழைய வேண்டும். இதுவெல்லாம் வீட்டில் பரக்கத்து ஏற்படுவதற்கு, சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு, சிறந்த ஒரு வீடாக அமைவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே போறான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி போகிறான் என்றால், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறி செல்கின்றான் என்றால் நபி அவங்க சொன்னாங்க, ஹுதீத வ குஃபீத வ உகீத, அவனுக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, அவர் பாதுகாக்கப்பட்டார், அவருக்கு உறுதுணையாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். ஷைத்தான் சொல்வான் தன்னுடைய சகாக்களிடத்தில், அல்லாஹ் ஒருவனுக்கு நேர்வழி கொடுத்து, ஒருவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து, ஒருவரை தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கிறான் என்றால் நாம் எப்படி வழி கிடக்க முடியும், வாங்க வேற வழியை பார்ப்போன்னு போயிடுவான் ஷைத்தான். அப்போ ஒரு வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கு காரணம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று அடுத்ததாக குர்ஆனை நாம் ஓத வேண்டும். இஜஅலு ஃபீ புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும், குர்ஆன் ஓதுவது ஒரு பக்கம், தொழுகையை உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைவேற்றுங்கள். நபி அவங்க சொன்னாங்க, தொழுகையை உங்கள் வீட்டில் நிறைவேற்றுங்கள். லா தத்தஹிதுஹா குபூரா, உங்கள் வீட்டை கபுரஸ்தானாக ஆக்கிராதீங்க, கபுரஸ்தான் போன்று நீங்கள் உங்கள் வீட்டை ஆக்கி விடாதீர்கள், வீட்டில் தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஃபர்லான தொழுகையை நம்ம பள்ளிவாசல்ல வந்து தான் தொழுகணும், அதுதான் கடமை. ஆனால் நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுகுவது தான் சிறந்தது. ஃபஸல்லு யா அய்யுஹன்னாஸ், நபி அவங்க சொன்னாங்க, மக்களே தொழுகுங்கள், ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீட்டுகளில், ஃபஇன் அஃலது ஸலாத்தி, தொழுகையிலேயே சிறந்தது எது தெரியுமா? ஸலாத்துல் மர்இ ஃபீ புயூத்திஹி, வீட்டில் தொழக்கூடிய தொழுகைதான் சிறந்தது. இல்லா மக்தூபத்துன், ஃபர்லான தொழுகையை தவிர. ஃபர்லான தொழுகை பள்ளிவாசல்ல தான் தொழுகணும்,
இப்போ பாங்கு சொல்லிட்டாங்க, ஃபஜருக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, வீட்டில் 2 ரக்காயத்து சுன்னத்து தொழுதுட்டு வர்றோம். லொஹருக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, வீட்டில் 4 ரக்காயத்து சுன்னத்து தொழுதுட்டு வர்றோம். அல்லது பரல தொழுதுட்டு வீட்டில் போய் சுன்னத்து தொழுகிறோம், மகரிபுடைய சுன்னத்தை வீட்டில் தொழுகிறோம், இஷாவுடைய சுன்னத்தை வீட்டில் தொழுகிறோம், வித்ரு தொழுகை வீட்டில் தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், இஷ்ராக்கு தொழுகிறோம். இது போன்ற தொழுகையை வீட்டில் தொழுக மலக்குமார்கள் வருவார்கள், பரக்கத்து ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க, குர்ஆனை அதிகமாக ஓதுவது. லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர, உங்கள் வீட்டை கபுர்ஸ்தான்களாக ஆக்கிவிடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மின் பைத்தில்லதி, அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான். எந்த வீட்டில் தக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தான் இருக்க மாட்டான், ஷைத்தான் விரண்டு ஓடுவான். குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீட்டுகளில் ஷைத்தான் இருக்க மாட்டான். இங்கே ஷைத்தான் இல்லையோ அங்கே நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பரக்கத்து ஏற்படும். இப்போ நம்ம வீடுகளை கபுர்ஸ்தானாக ஆக்கக்கூடாது என்றால் முதல்ல இன்னைக்கு படித்த நம்ம பாடம், சிறந்த பெண்மணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக வீடுகளை அல்லாஹ்வினுடைய திக்ர் செய்ய வேண்டும், பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழைய வேண்டும், பிஸ்மில்லாஹ் சொல்லி உணவு உண்ண வேண்டும், வீடுகளில் தொழுக வேண்டும், வீடுகளில் நாம் குர்ஆன் ஓத வேண்டும். இந்த 6 விஷயம் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நம்ம குடும்பம் சிறந்த குடும்பமாக, மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக, சந்தோஷம் இருக்கக்கூடிய குடும்பமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா நம் குடும்பத்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சிறந்த குடும்பமாக ஆக்கி அருள் புரிவானாக, சிறந்த வீடுகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.